வீடியோ யாரை பற்றினா ஒரு 3 லேடிஸை பற்றி தான். அந்த லேடிஸ் வந்து ரொம்ப தளபதியை சீப்பாக பேசியிருக்காங்க. தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரையும் எதிர்வினை ஆற்றாதீங்கன்னு சொல்லி தான் இருக்காரு. ஆனாலும் எனக்கு மனசு ஆறலை. ஏன்னா இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அது தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த லேடிஸ் கிட்ட ஒரு கொஷின்ஸ் கேட்க ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க இல்லையான்னு தெரியல, பட் எனக்கு இது சொல்லணும்னு ஆசை. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த 3 பேரும் ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க. எப்படி வந்து இவர் இந்த முகத்தை வச்சுட்டு வெளில போய் பார்ப்பாரு, விஷயம் ஆன் யூ அப்படி சொல்கிறாங்க. ஒருத்தங்க வந்து நீங்கள் தலைவராக இருக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. ஒருத்தவங்க வந்து பர்சனல் அசால்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 பேருக்கான கேள்வி தான் இது. இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, உங்களோட கொள்கை என்ன? உங்கள் கொள்கை தலைவர்கள் யார்? இதை கொஞ்சம் ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க, ரிப்ளை கொடுங்க. அடுத்தது, இந்த 3 பேரும் இப்படி கேட்டுருக்கீங்கல்ல, இந்த கேள்வியை இப்போ இந்த இன்சிடெண்ட் ஆனதுக்கு காரணமானவங்களை பார்த்து கேட்பீங்களா? 1, கள்ள சாராயம் குடிச்சு 68 பேர் செத்து போனாங்க. கேள்வி கேட்டிங்களா? இப்போ கேட்டிங்களா தளபதியை பார்த்து இந்த கேள்வி கேட்டிங்களா? ரூலிங் பார்ட்டியை உங்களால் கேள்வி கேட்க வக்கு இல்லை, துப்பு இல்லை. நீங்கள் வந்து சீட்லே இல்லாத, கட்சி ஆட்சியில் இல்லாத ஒருத்தரை பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்களே. அடுத்தது, சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாகவே லேடிஸ் தான். நடுராத்தில் அரெஸ்ட் பண்ணி நடுத்தெருவில் விட்டுட்டு போனாங்க. அடித்து அவங்க ட்ரெஸ்ஸு கிழிச்சிருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. எங்கேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க? நீங்கள் ஜாலியாக ஏசி ரூமில் இருக்க போகிறீங்க, ஜாலியாக நீங்கள் நடிச்சிட்டு இருக்க போகிறீங்க. நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கு எதனா குரல் கொடுத்தீங்களா? அஜித் கஸ்டடி டெத்துக்கு வாய்ஸ் கொடுத்தீங்களா? எவ்வளோ குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் ரேப் பண்ணி போடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாய்ஸ் கொடுத்தீங்களா? அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? அப்போ உங்கள் தலைவர் வந்து துப்புள்ள தலைவராங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கரூர் ஸ்டாமன் டெத்து நடந்ததுக்கப்புறமா இந்த தெர்மல் பவர் பிளானட்டில் 185 ஃபீட்டில் இருந்து 9 பேர் கீழே விட செத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போய் என்ன நீங்கள் குரல் கொடுத்தீங்க? உங்கள் தலைவர் வந்து பார்த்தாரா? இப்போ கரூர் ஸ்டாமன் டெத்துக்கெல்லாம் நடு ராத்திரியில் எல்லாரும் போய் ஆஜரானாங்களே, இதுக்கு போனாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அவங்களும் ஒரு அப்பா தானே, அவரும் கணவர் தானே, அவரும் வந்து ஒருத்தருக்கு மருமக தானே, அண்ணா தானே, தம்பி தானே, இத்தனை பேர் செத்துருக்காங்களே, அவங்களுக்கு குரல் கொடுத்தீங்களா நீங்கள்? சரி, அதை விடுங்க. இப்போ வந்து ஒரு சிறப்பு ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதுவும் தமிழ்நாட்டில் தான். அதுக்கு 20 குழந்தைங்க செத்து போனாங்க. அதுக்கு கொஷின்ஸ் கேட்டிங்களா? நீங்கள் தகுதி இருக்கா நீங்கள் கேட்டிங்களா? அது கேட்க முடியாது உங்களால். அதை விடுங்க. திருவண்ணாமலையில் 2 போலீஸ்காரன் நாய்ங்க ஒரு பொண்ணை தான் அதர் ஸ்டேட்லேருந்து வந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. மாற்றி 8 வாட்டி. அது உனக்கு தெரியுமா? அந்த நியூஸ்லாம் நீ பார்த்துருக்கியா? அதெல்லாம் பார்க்காம எப்படி நீ என் தளபதி பற்றி கேட்ப? இதுக்கெல்லாம் நீ ஆன்சர் பண்ணு. சொல்லுங்கள் மக்களே, நான் கேட்ட கேள்வி கரெக்ட் தானே? உங்களுக்கு பிடிச்ச